எல்லா இடத்துலையுமே இபி லைன் கூட சுற்றி தான் இருக்கும். ரோட்லையும் சீலிங் லைன் நல்ல வெரி குட் டைம். எல்லா லைனும் வெளியிறதுனால உங்களுக்கு சேஃப்டி ஆகிடுச்சு. என்ன சார் போகிறாங்க சார் பார்த்து உங்களுக்கு பால் சீலிங் எல்லாம் பண்ணியிருக்காங்களா? அதனால அந்த பார்த்துட்டீங்க, எல்லாம் பார்த்தாச்சு. சரி சார், என்ன இன்டிமேஷன் கொடுத்துருக்கேன். சார் ஏதாவது சொல்லணுமா? தேவையா? யாருக்கிட்ட சொல்லிட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, தகவல் தெரிஞ்ச உடனே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இது மாதிரி 50க்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. உடனடியாக நீங்கள் போயிட்டு அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் அழைச்சிட்டு போய் நேரடியாக பார்த்து அவங்களுக்குரிய பாதுகாப்பு உறுதி செய்யணும், அவங்களுக்கு நல்ல மருத்துவ உதவி கொடுக்கணும், உடனடியாக போகணும்னு உத்தரவு போட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து கால்நடை, அதாவது மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணனும், சமூகத்துறை அமைச்சர் அக்கா கீர்த்தஜெயன் அவர்களும் மருத்துவமனைக்கு போய் பார்த்தோம். எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா போய் பார்த்தோம். எல்லா தொழிலாளர்களும் பாதுகாப்பாக இருக்காங்க. இரவு 11 மணி நடந்த உடனேயே இந்த பால், அதாவது மீன் குடிநீர் நிலையத்தினுடைய அந்த உரிமையாளர் உடனே எல்லாரையும் பாதுகாப்பாக கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து ஒரு உரிய சிகிச்சை அளித்து பாதுகாப்பாக இருக்காங்க. குறிப்பாக அதாவது வெளி மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்களும் பாதுகாப்பாக இருக்காங்க. எந்த கவலையும் பட வேண்டிய தவறு. சார், இந்த ஆலைக்குள்ளே பார்த்தீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே உள்ளே போகக்கூடிய மின் உயர் வந்து உராய்வு ஏற்பட்டு மின் கசிவின் காரணமாக ஏற்பட்ட ஒரு தீ விபத்து. ஃபயரான உடனே பெரிய புகை மண்டலம் ஏற்பட்டிருக்கு. அந்த புகையில் மாட்டி சிக்கிய இந்த தொழிலாளர்கள் ஒரு மயக்கம் இருந்திருக்காங்க. உடனடியாக கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. உள்ளே இல்லை, எல்லாம் வெளியே இருந்திருக்காங்க. அந்த அங்கேருந்து இடத்துல வெளியே கூட்டு வரும்போது ஒரு இடத்துல சம்பவம் நடக்கும்போது எந்த தொழிலாளரும் உள்ளே இல்லை. அதனால் நம்ம பயப்படுறது முன்னாடி 30க்கும் மேற்பட்டவர் இருப்பாங்க. 30 பேர் தான் சொல்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ பேர்? 11 பேர் மொத்தம். அது 8 பேர் வெளியே டிஸ்சார்ஜ் போயிட்டாங்க. மீதி பேர் இருக்காங்க. அவங்களும் இன்று மாலை நாளை காலைக்குள்ளாக விடுவிக்கப்படுவார்கள். எல்லாரும் பாதுகாப்பாகவும் நன்றாக இருக்கிறார்கள். சார், மாதம் இல்லை, ஒரு காலத்தினால நீங்கள் தான் இருந்தீங்க பக்கத்தில். ஒவ்வொருத்தரும் தொட்டு பார்த்தோம், கையை பிடிச்சி பார்த்தோம், பேசணும். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க. நன்றி ஐயா.